மற்ற நம்பர்ஸ் எல்லாமே ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஃப்ராக்ஷன்றது ஒரு அன்மியூட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் முன்னாடி மியூட் இருந்துச்சு, இப்போ அன்மியூட் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகே. குட் ஈவினிங் கைஸ், வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம பாண்டியன் எக்ஸ்பிரஸில் 100 டே பிளானர் பேசியிருந்தோம், கரெக்டுங்களா? ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால வாய்ஸ் கிளியராக இல்லை, ஸோ நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்டு தான் இங்கே. அந்த 100 டே பிளானரில் ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்பர் சிஸ்டம் நானுமே எடுத்திருந்தேன். ஓகேங்களா? அதில் கிளாஸஸ் நம்மளுக்கு இன்ட்ராக்டிவாகவுமே போச்சு. இப்போது டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ், அதை கனெக்ட் பண்ணி டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ்னால் பேசிஸாக டெசிமல் டு ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் டு டெசிமல், இதுதான் மேஜராக கொஷின்ஸாக வருது. அதை கனெக்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் கொஷின்ஸை நம்ம வேறு என்ன ரிலேட்டடாக பார்க்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, ஃப்ராக்ஷனல் நம்பர் அப்படின்றதுக்கு நம்பர் சிஸ்டம் பார்த்ததுனால நான் அதை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். ஒரு நம்பர் சிஸ்டத்தில் ரியல் நம்பர் அப்படின்னு பார்த்தோம், கரெக்டுங்களா? ரியல் நம்பர், இமேஜினரி நம்பர், இமேஜினரி நம்பர், மெய் எண்கள், கற்பனை எண்கள் அப்படின்னு பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? சரி, ரியல் நம்பரில் 2 டிவிஷன்ஸ் மேஜராக பார்த்தோம். ரேஷனல் நம்பர், ஓகேங்களா? ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர். கொஷின்ஸ் நம்ம தமிழ்லையும் பார்க்க போகிறோம். பைலிங்குவலில் தான் கொஷின்ஸ் இருக்குது. சின்ஸ் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக அந்த தமிழ் லாங்குவேஜ் பேஸ் பண்ணியே கொண்டு போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதை கேட்டதுனாலையும். சரி, இந்த ரேஷனல் நம்பர்னால் ஒரு நம்பரை P/Q ஃபார்மில் எழுத முடிகிற நம்பர் தான் ரேஷனல் நம்பர்னு சொல்கிறோம். வேர் P and Q ஆர் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்னால் என்ன நம்ம பார்த்தோம். இங்கே இந்த ஹிண்ட்டு நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். P and Q ஆர் இன்டீஜர்ஸ், Q not equal to 0, which means Q not equal to 0 இருந்தால் தான் அந்த ஃப்ராக்ஷனில் எழுத முடியும். இரேஷனல் நம்பர்னால் அப்படி எழுத முடியாது. P/Q ஃபார்மில் நம்மளால் எழுத முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இரேஷனல் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம பார்க்குற நம்பர் ஒரு ரேஷனல் நம்பர். ஓகேவா? ரேஷனல் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு போன கிளாஸில் அப்போ நீங்கள் 2ன்னு கொடுத்தீங்களே சார், 4ன்னு கொடுத்தீங்களே, இதெல்லாம் ரேஷனல் நம்பர்னு சொன்னீங்களே, அது ஃப்ராக்ஷனே இல்லையே அப்படின்னா by 1 ரேஷனல் நம்பர் நம்ம அப்பயுமே சொல்லியிருந்தோம். ஸோ ரேஷனல் நம்பரில் வர ஃப்ராக்ஷன் என்னன்னா, the fraction is the one which doesn't have denominator as 1. 1 டினாமினேட்டரில் இல்லை அதுனா அது ஃப்ராக்ஷன். 1 டினாமினேட்டராக இருந்துச்சுன்னா அது ஹோல் நம்பரை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, இப்போது ஃப்ராக்ஷன்ஸில் சில டிஃப்ரென்சஸ் என்ன, கேட்டகரிஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருமா? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்சட் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், improper fraction, proper fraction, improper fraction, mixed fraction. ஓகேங்களா? ப்ராப்பர், இம்ப்ராப்பர், மிக்சட் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர்னா என்ன சார், இம்ப்ராப்பர்னா என்ன? நான் முன்னாடியே சொல்லிட்டேன். டினாமினேட்டரில் 1 இல்லாமல் ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுனாலே, இப்போ ஏதோ ஒரு நம்பர் மேலே ஏதோ ஒன்று இருக்கும், டினாமினேட்டரில் 1 இல்லாமல் ஒரு நம்பர் வந்துச்சுனாலே அது ஃப்ராக்ஷன். அது இங்கே ஃப்ராக்ஷனில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணும்போது நியூமரேட்டர், டினாமினேட்டர்னு சொல்கிறோம். இந்த நம்பரை ஒரு லெட் த ஃபார்ம் பி P/Q, ரைட்? அப்போ Pன்றத நியூமரேட்டர்னு சொல்கிறோம், Qன்றது டினாமினேட்டர். நியூமரேட்டர், டினாமினேட்டர்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் நியூமரேட்டர் நம்மளுக்கு சின்ன நம்பராக இருக்கும், டினாமினேட்டர் பெரிய நம்பராக இருக்கும். 2/7 நியூமரேட்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் டினாமினேட்டர். நியூமரேட்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் டினாமினேட்டர். 2/7 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், 3/8 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், 1/6 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். சரி, நியூமரேட்டர் சின்னதாக இருக்கணும், டினாமினேட்டர் பெருசாக இருக்கணும். ரொம்ப சிம்பிள் ஆச்சு. அடுத்தது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா அதுக்கு இன்வர்ஸ். பட் 7/2 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், கரெக்டு தானே? 8/3 விச் மீன்ஸ் அதை இன்வர்ஸ்லேயே நான் உங்களுக்கு அது போட்டு காட்டுறேன். ஓகேவா? 6/1 போட்டோம்னா அது நம்மளுக்கு ஹோல் நம்பரை கன்சிடர் ஆகுது. 17/6 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்.
சரி, மிக்சட் ஃப்ராக்ஷன்னா என்ன? மிக்சட் ஃப்ராக்ஷன்னா ஹோல் நம்பர் வித் எ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஹோல் நம்பர் வித் எ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதுதான் நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன். அப்போது இங்கே வர காம்பினேஷனில் வரது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், விச் மீன்ஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா? 3 1/2, 6 2/3, 6 2/3. ஸோ சின்ன நம்பர், இது பெரிய நம்பராக இருக்கும், இங்கே ஹோல் நம்பராக இருக்கும். இது நம்ம இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நான் தனியாகவும் காட்டுறேன். 6 2/3 எப்படி எழுதலாம்? 6 + 2/3 எழுதலாம். கரெக்டாக? 3 1/2 எப்படி எழுதலாம்? 3 + 1/2 எழுதலாம். மிக்சட் ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோமா? ஆமாம், பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அதையும் பார்க்க தான் போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக, நியூமரேட்டர் சின்னதாக இருக்கும், டினாமினேட்டர் இங்கே நியூமரேட்டர் சின்னதாக இருக்கும், இங்கே டினாமினேட்டர் சின்னதாக இருக்கும். மிக்சட் ஃப்ராக்ஷனில் ஹோல் நம்பர் வித் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? சரி, இப்போது இதில் நம்மளுக்கு கொஷின் ஏரியா அப்படின்றத நம்ம பார்க்க தான் போகிறோம். கொஷின் ஏரியா அப்படின்னா டெசிமல் டு ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் டு டெசிமல், அதுதான் மேஜரான கொஷின் ஏரியா. பட் நம்ம கான்செப்ஷுவலாக சிலதை புரிஞ்சிக்கணுன்றதுனால நம்ம இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கோம். மிக்சட் ஃப்ராக்ஷன் இங்கே நம்ம கனெக்ட் பண்ண பாயிண்ட் பாருங்கள். மிக்சட் ஃப்ராக்ஷன் 6 2/3 ஹோல் நம்பர் வித் எ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது எப்படி நம்ம இம்ப்ராப்பராக மாற்றலாம்? 6 + 2/3 எழுதலாம், இல்லை 6 2/3 எழுதலாம். என்ன மீனிங் இது? 6 × 3 18, 18 + 2 20, 20/3 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? சரி, இந்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு எந்த கிளாரிட்டியும் இல்லை ஒன்று. அதே மாதிரி நம்மளுக்கு டெசிமல் வேல்யூஸ்லேயும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வராது நான் நம்புகிறேன். இப்போ டெசிமல் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ரிக்கரிங் டெசிமல், நான் ரிக்கரிங் டெசிமல்ஸ்னு இருக்குது, நம்ம அதையுமே பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு டெசிமலில் ரிக்கரிங் டெசிமல், நான் ரிக்கரிங் டெசிமல் அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டு நான் அந்த ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன்ஸ்குள்ளே போகிறேன். ஓகேங்களா? ரிக்கரிங் டெசிமல்னால் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஃப்ராக்ஷன்லேருந்து நம்ம மாற்றுறோம். உங்களுக்கு நம்பர் சிஸ்டத்தில் சொல்லியிருந்தேன், பாயிண்ட் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? நம்பர் சிஸ்டத்திலிருந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா எல்லா பாயிண்ட்டும் வந்து எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்குமா, இல்லை டெசிமல் எண்டிங் டெசிமல்ஸ் வருமா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எண்டிங் டெசிமல்ஸ்னால் பாருங்கள், இப்போது நம்பர் சிஸ்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கவனிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நம்பர் டிவைடட் பை 2 அப்படி இல்லைன்னா 5 இப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் இந்த ஃப்ராக்ஷன் டு கன்வர்ஷன் டெசிமலில் வேல்யூ வந்து கண்டிப்பாக முடிஞ்சிடும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 1/2 வேல்யூ என்ன? 0.5. கரெக்டாக? 1/5 வேல்யூ என்ன? 0.2. கரெக்டாக? நான் 1ன்றது வச்சுக்க ஒரு ஈஸி கன்வீனியன்ஸுக்காக நான் 1ன்னு வைக்கிறேன். நம்ம எந்த நம்பர் எடுத்தாலும் டினாமினேட்டரில் எய்தர் 2 இல்லை 5 வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து எண்டிங் டெசிமலில் தான் முடியும். ஓகேங்களா? எண்ட் ஆகாமல் எண்ட்லெஸ்ஸாக போகுது அப்படின்னா முதல்ல இந்த டெசிமல்ஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிற டெசிமல், எண்ட் ஆகிற டெசிமல், எண்டிங் இல்லாத டெசிமலாக நம்ம பிரிக்கிறோம். அதை எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்குது, ஒரே நம்பர் திருப்பி திருப்பி வருதுன்னா அது ரிக்கரி. இப்போ 1/3 வேல்யூ சொல்ல முடியுமா கைஸ்? 1/3 வேல்யூ சார், 1/3 வேல்யூ சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். 0.3333 அது போயிட்டே இருக்குது. கரெக்டாக? ஸோ 1/3ன்றது 0.3333 போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? பையோட வேல்யூ என்ன? 3.1415. ஆக்சுவலாக இதில் என்ன பாயிண்ட்டுன்னா பையோட வேல்யூ எண்ட்லெஸ்ஸாக போகுது, ஆனால் அது நான் ரிக்கரிங், திரும்பி 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 வரும். ஈவன் அதுவுமே ரிக்கரிங் தான். நான் அந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். பையோட வேல்யூ ஆக்சுவலாக என்னென்னா 22/7. கரெக்டாக? 22/7. இப்போது இந்த 22/7 வேல்யூ என்ன தெரியுமா? 3.142857. அடுத்தது 142857. அப்போ இந்த செட் ஆஃப் நம்பர் இருக்குல்ல,
இந்த செட் ஆஃப் நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி வர நம்பரை ரிக்கரிங் நம்பர்னு சொல்கிறோம். நான் ரிக்கரிங் நம்பர் அப்படின்னா டெசிமல் எண்ட்லெஸ்ஸாக போகும், ஆனால் ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா? இதில் எதுனா உங்களுக்கு டவுட் இருக்கா? ரிக்கரிங் நான் ரிக்கரிங் எதுனா டவுட் இருக்கா? நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எது ரிக்கரிங் நான் ரிக்கரிங்ட்டு. நான் ரிக்கரிங் அப்படின்னா ரிப்பீட் ஆகாத நம்பர். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 0.6712348763 ஏதோ ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகாமல் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கிற நம்பர் எந்த பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணாமல் ரேண்டமாக போயிட்டே இருந்துச்சுன்னா அது நான் ரிக்கரிங். ஓகேங்களா? சரி, ஏன் இது தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகாமல் எண்ட்லெஸ்ஸாக போகிற நம்பர் என்ன, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற நம்பர் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இப்போ பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ரிப்பீட்டிங்னா என்ன, நான் ரிப்பீட்டிங்னா என்ன? சரி, இப்போது கொஷின் ஏரியாவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எல்லா கொஷின்ஸுமே உள்ளே நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு டெசிமல் டு ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் டு டெசிமல், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ இந்த ரிப்பீட்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதலாம் அப்படின்றத பாருங்களேன். 0.3333 எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்குதுல்ல, இதை 0.3 பார் அப்படின்னு எழுதும். இந்த பார் எதை மீன் பண்ணுதுன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற நம்பரை மீன் பண்ணுது. அப்போ நான் இங்கே பைக்கு என்ன எழுதலாம், 3.142857 பார் அப்படின்னு போட்டேன்னா இது செட்டாக நம்பராக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பரு ஃப்ராக்ஷனில் எவ்வளோ 3 டைப்பில் ப்ராப்பர், இம்ப்ராப்பர், மிக்சட் ஃப்ராக்ஷன் பார்த்துட்டோம். கரெக்டாக? டெசிமலில் வந்து எண்டிங் டெசிமல் எண்ட்லெஸ்ஸாக டெசிமல் போயிட்டே இருக்கும். இந்த எண்ட்லெஸ்ஸில் இருக்கிற நம்பரை நான் கேட்டகரைஸ் பண்ணும்போது ரிக்கரிங், நான் ரிக்கரிங், ஓகேங்களா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு டெசிமல் டு ஃப்ராக்ஷன் வேல்யூ சொல்லி தரப்போகிறேன். டெசிமல் டு ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஓகேவா? ஃப்ராக்ஷன் டு டெசிமல் வேல்யூ நம்பர் சிஸ்டத்திலே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் 1/2 வேல்யூ எப்படி போடணும். உங்களுக்கு பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள் ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸில் நம்ம நம்பர் சிஸ்டத்தில் இனிஷியேட் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், 1/2 எனக்கு டெசிமல் வேல்யூவில் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக இதை டிவைட் பண்ணுவோம்ல. 1/2 டிவைட் பண்ண 2 இல்லைன்னா 1 ஆகாது. 0 வச்சுட்டு பாயிண்ட் வைக்கிறோம். 0 போட்டு 5 2s are 10. அப்போது 1/2 ஈக்குவலன் டெசிமல், 1/2 ஃப்ராக்ஷனோட ஈக்குவலன் டெசிமல் 0.5. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற நம்பரை நம்ம டெசிமலாக மாற்றுறோம். அந்த டெசிமல் கன்வர்ஷன் ஈஸி, ஃப்ராக்ஷன் டு டெசிமல் கன்வர்ஷன் ஈஸி. அது நம்மளுக்கு சிலது ஞாபகமும் வச்சுக்கணும், சிலது வந்து அது எக்ஸாக்ட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கவும் செய்யலாம். ஓகேவா? சரி, percentage to fraction table. Percentage to fraction table. Percentage to fraction table. நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருந்தோம். ஒரே நிமிஷம் இருங்க. Percentage to fraction table. ஒரே நிமிஷம். ஓகே,
ஓகே கேஸ், நான் இப்போ உங்களுக்கு எழுதிடுறேன், நான் எழுதியே காமிச்சிடுறேன். பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள், ஒரு நிமிஷம். பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள் என்னன்றது நான் எழுதியே காமிச்சிடுறேன். இப்போது 1 நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் டேபிள் பார்த்துருந்தோம். 50%க்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் என்ன? 1/2. கரெக்டாக? ஆக்சுவலாக பர்சன்டேஜ்னால் என்ன? 1/2ன்றதுக்கு நான் என்ன ஈக்குவலண்ட்டாக 0.5ன்னு தெரியும் எனக்கு. இதை 100%ல் இன்ட்டு 100 போடணும். ஸோ அதுதான் 50%ன்னு பார்த்தோம். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரீமாக எதையும் படிக்க தேவையில்லை. பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள் இருக்குது. இப்போது 1/6ஓட வேல்யூ எனக்கு தெரியும் 16.66. ஓகேவா? இது பர்சன்டேஜில். அப்போ டெசிமல் வேல்யூவா 0, இந்த 2 0 தள்ளி புள்ளி வைங்க. 0.1666ன்னு போயிட்டே இருக்கிற நம்ம. கரெக்டா? எனக்கு தெரியும் 75% அதுக்கு ஃப்ராக்ஷன் 3/4. அப்போ நான் ரிவர்ஸ்லேருந்து பார்க்குறேன். 3/4 ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலன்ட் டெசிமல் என்ன தெரியுமா? 0.75. கரெக்டா? ஸோ பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நான் ஏதாவது சேட்டில் நீங்கள் கொஷின் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு நம்பர் சிஸ்டத்தோட PDF வந்துடுச்சா அப்படின்றத நான் கிராஸ் செக் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள் தான் நம்ம பார்க்குறோம். கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்போம். கிளாஸ் நம்பர் சிஸ்டத்துலையும் பார்த்துருக்கோம். இப்போது இதுக்கு ஈக்குவலண்ட்டான பாயிண்ட்ஸ் டெசிமல்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஒன்று, இப்போது ஒரு ஃபஸ்ட்டு வேல்யூ நான் தெரிஞ்சுக்கணும். வேல்யூ ஆஃப் 0. டெசிமல் டு ஃப்ராக்ஷன். கொஷின் ஏரியா பாருங்கள். டெசிமல் டு ஃப்ராக்ஷன். டெசிமல் டு ஃப்ராக்ஷன். ஓகேவா? இப்போது 0.5க்கு ஈக்குவலண்டான ஃப்ராக்ஷன் என்ன? இதை நம்ம ஆக்சுவலாக என்னென்னு சொல்லுவோம்னா டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1/10. ஓகேவா? 1/10 அப்படின்னா 0.1. அப்போ இது எக்ஸாக்டாக 5/10 அப்படின்னு சொல்லுவோம். 5/10. அப்போது 0.125 இதை நம்ம எப்படி எழுதுனா 125/1000. கரெக்டுங்களா? 125/1000 எழுதலாம். ஸோ இதே மாதிரி எக்ஸாக்டாக 1000 அப்போது உள்ள என்ன டெசிமல் வேல்யூ இருக்குது அது அப்படியே இங்கே கீழே 10 to the powerல எழுதலாம். விச் மீன்ஸ் 3 வேல்யூ டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கா? அப்போது இந்த டெசிமல் இல்லாமல் 125 எழுதிருங்க. கீழே 10^3ன்னு எழுதிரு. அது விச் மீன்ஸ் 3 zeros அவங்க டெனோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது டெசிமல் டு ஃப்ராக்ஷன்ஸை மேஜராக சொல்கிறோம். அதே மாதிரி இப்போது இந்த டெசிமல்ஸில் சில ஃப்ராக்ஷன்ஸுக்கு ரெக்கரிங் டெசிமல்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம்ல, 0.3333ன்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். இப்போது 0.5 பார் அப்படின்னு போட்டோன்னா எப்படி எழுதலாம்? 0.5 நீங்கள் எழுதிட்டீங்க. 0.5 5/10 போட்டீங்க. கரெக்டாக? 0.5 பார் விச் மீன்ஸ் நான் டெசிமல்ஸ்லேயே எண்டிங் டெசிமலுக்கு நான் டெசிமல் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். விச் மீன்ஸ் என்ன கம்ப்ளீட் ஆகுதா? எத்தனை டிஜிட் இருக்கா? கீழே 0 போட்டுங்க. 3 டிஜிட் இருக்கா? கீழே 3 0 போட்டுங்க. டெசிமல் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். இப்போது ரிக்கரிங் டெசிமல் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை நான் ரிக்கரிங்னா கூட எண்ட்லெஸ் டெசிமல்ஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ 0.5 இது எப்படி எழுதலாம்? சூப்பர், அதே தான். இப்போ ஆக்சுவலாக அது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே மேலே இருக்கிற வேல்யூ என்னன்றது பார்க்கணும். 5 இங்கே நம்மளுக்கு எண்ட்லெஸ்ஸாக பார் போட்டிருக்கோம்ல, அந்த பாருக்கு எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்க்கணும். அதை 9 போட்டு. ஓகேவா? அப்போது 0.5 பார் அப்படின்னு இருந்துச்சுன்னா 5/9. எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். 0.53 பார். இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியுமா? 0.53 பார். இங்கேயும் அதே கன்சிடரேஷன் தான். எனக்கு பாருக்கு இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கங்க. 53. ஓகேவா? சூப்பர் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சூப்பர். 53/99. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்குறீங்களா? எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்கள்.
0.173 பார் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கடைசியாக இருக்கிற 73க்கு மட்டும், which means 73க்கு மட்டும் பார் இருக்கு. ஆன்சர் ட்ரை பண்ணுறோமா? ஆன்சர் நம்ம ட்ரை பண்ணுவோமா பாருங்க. 0.173 பார். சின்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ்ன்றதுனால நான் இது இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்க. இருக்கிற நம்பரை அப்படியே எழுத போகிறோம். ஆனால் அங்கே எல்லா நம்பருக்கும் பார் வந்துச்சு. ஓகேங்களா? இது ஒரு டைப் ஆஃப் நம்பர். இப்போது இந்த ஒன்றுக்கு மட்டும் பார் இல்லையா, அதை மட்டும் இதில் மைனஸ் பண்ணுங்க. டினாமினேட்டரில் எந்த நான் அந்த பார் கீழே எத்தனை நம்பர் இருக்குது அத்தனை 9 போட்டுக்குங்க. பார் இல்லாத ஒரு நம்பர் இருக்கா, அதுக்கு 0 போட்டுக்குங்க. ஆன்சர் இதுதான். அப்போ ஆன்சர் 0.173 பாருக்கு ஆன்சர் 172/990. ஓகேங்களா? 172/990. இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த ஃப்ராக்ஷனில் ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். டெசிமல் ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக் டெசிமல் 0.5 இருக்கும். ஓகேவா? 0.5 பார்ன்னு இருக்கும். 0.253 பார் அப்படின்னு இருக்கும். இது 3 தான் டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணுற ஒரு 3 வேரியேஷன்ஸ். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து சம்ஸ்குள்ளே டைரெக்டாக உள்ளே போயிடலாம். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா பாருங்கள். டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ், அதுக்கு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷனுக்கான 3 வேரியேஷன்ஸ். டவுட் இருக்கா உங்களுக்கு? சரி, இப்போ எனக்கு ஒன்று இந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்குறீங்களா? 0.2273 பார். 73 பார்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 0.22737373 எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. .2273 பார் அப்படின்றது. ஓகேவா? இதை நான் இப்போ திருப்பி அப்படியே எழுதுகிறேன் பாருங்க. என்ன வேல்யூ இருக்கோ நான் அதை அப்படியே போட்டுருவேன். நியூமரேட்டர் 2273 கம்ப்ளீட்டாக இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவேன். எந்த நம்பர் பாருக்கு உள்ளே இல்லையோ, கலரில் எழுதுனேன், பாருக்கு உள்ளே இல்லையோ அதை மைனஸ் பண்ணிவிடுவேன். பை பாருக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அத்தனை டபுள் விச் மீன்ஸ் 9 போட்டுருவேன். பாருக்கு இல்லாத நம்பருக்கு 0 போட்டுருவேன். அப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 2251/9900. டெசிமல் டு ஃப்ராக்ஷன். எந்த டவுட்டும் இல்லைல்ல? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். டெசிமல் டு ஃப்ராக்ஷன்ஸில் அடுத்து நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போக போகிறோம். எல்லா சம்முமே குரூப் டி, என்டிபிசி, ஆர்பிஎஃப்எஸ்சி அதிலிருந்து எடுக்கப்பட்ட கொஷின்ஸ். எக்ஸாக்டாக டெசிமல் ஃப்ராக்ஷன் கொஷின்ஸ் மட்டுமே. ஓகேங்களா? இதிலிருந்து மட்டுமே ஒரு 30 to 35 கொஷின்ஸ் நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இந்த செஷனில். இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு கன்வர்ஷன்ஸ் இந்த ஆக்சுவல் டாப்பிக்கில் பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்துருவோம். டெசிமல்ஸில் வந்து எண்டிங் டெசிமல்ஸ், எண்ட்லெஸ் டெசிமல்ஸ்னு பார்க்குறோம். இந்த எண்ட்லெஸில் ரிக்கரிங், நான் ரிக்கரிங் பார்க்குறோம். அந்த டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன்ஸை பார்க்குறோம். ஓகேங்களா? ஆஸ் ஆஃப் நோ எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இந்த வேரியேஷன்ஸில் கொஷினில் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, இதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது இருக்கும். ஃப்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு இந்த பேனல்லே காமிச்சிடுறேன். எப்படி நம்ம இதில் கொண்டு வரோம் அப்படின்றதையுமே உங்களுக்கு நான் இதில் காமிச்சிடுறேன். ஒரே நிமிஷம். உங்களுக்கு பேனல்லையுமே காமிச்சிட்டுனா இன்னும் ஈஸியாக இருக்கும். பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். இமேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இதில்
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பர்சன்டேஜில் நமக்கு அதை தான் பார்த்துருந்தோம். இப்போ ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள்னு சொல்லியிருந்தோம்ல. 50%க்கு 1/2, 33%க்கு 1/3, 1/5க்கு ஃப்ராக்ஷன், 20%க்கு 1/5 பார்த்துருந்தோம். இந்த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனை நம்ம பார்த்துருந்தோம் பர்சன்டேஜுக்கு. சார் இது எப்படி சார் எனக்கு டெசிமல் கன்வர்ஷன்ஸ் யூஸ் ஆகும்? நோட் பண்ணிக்கோங்க. 1/5க்கு 20% அப்படின்னா நான் இதை டெசிமலில் சொல்லணும்னா 0.2. ஓகேவா? 1/7க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 14.28%னா நான் இதை டெசிமலில் 0.1428ன்னு எழுதுவேன். ஸோ இதை தான் நம்ம பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள்னு சொல்லியிருந்தோம். அப்போது இதை பேஸ் பண்ணி நம்மளால் வேல்யூ சொல்ல முடியும். கரெக்டாக? இதை பேஸ் பண்ணி நம்மளால் வேல்யூ சொல்ல முடியும். இது டினாமினேட்டர் 2, 3, 4, 5, 6, 7, அதுக்கப்புறமா 8, 9, 10க்கு நம்மளுக்கு அது பெரிய இஷ்யூ இல்லை. 8, 9, 11 வரைக்குமே நம்ம இதை பார்த்துடணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். 5/8ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ எனக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூ ஆஃப் 5/8 அப்படின்னு சொல்லுவோம். 5/8 அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக 62.5, which means percentage value. பட் ஃப்ராக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னா 0.625. புரியுதா? நமக்கு இந்த பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் ரொம்ப ஈஸி. இந்த பர்சன்டேஜ் டேபிள் நம்ம ஏற்கனவே கிளாஸில் இதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதை கோ த்ரூ பண்ணிடுங்க. ஓகேவா? சரி. சரி, பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? இப்போது ஃப்ராக்ஷனில் வேறு என்ன பார்க்கணும்? ஃப்ராக்ஷனில் இப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள் விச் மீன்ஸ் டெசிமல் வேல்யூ எனக்கு இப்போ தெரியும். இப்போ உங்ககிட்ட நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா எனக்கு எழுத தெரியும். கரெக்டாக? 1/4, 1/5 இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த பேசிக்ஸ் வேல்யூ எனக்கு தெரியும். இப்போ இதை பாருங்கள். 1/2க்கு 0.5, 1/3க்கு 0.33, 1/4க்கு 0.25, 1/5க்கு 0.2 எக்ஸாக்டாக. ஸோ எனக்கு சில பர்சன்டேஜஸ் வேல்யூ தெரியும், சில நம்பர் எனக்கு தெரியாது. 16/12, 13/15, 14/18 இதை மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அந்த ட்ரிக்குமே நான் உங்களுக்கு சொல்ல தான் போகிறேன். ஓகேவா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்ணலாம், எப்படி வேல்யூ கொண்டு வரலான்றத குரூப் டி கொஷின்ஸ், என்டிபிசி கொஷின்ஸ் பேஸ் பண்ணி சொல்லுவார். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த லாஜிக்கை நான் இந்த வேல்யூலையும் போட்டு காட்டுறேன், அந்த ஷார்ட் ட்ரிக்கையும் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? சரி, நான் முன்னாடி பேசின மாதிரி நம்ம செஷனில் இப்போது ஒரு 30 கொஷின்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம். குரூப் டி, என்டிபிசி, ரயில்வேல கேட்ட கொஷின்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 30 கொஷின்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் இதான் எக்ஸாக்டாக இந்த கொஷின் தான். கொஷின்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இமேஜில் இருக்கிறது விச் மீன்ஸ் அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் பண்ணுறதுனால அந்த இமேஜே நம்ம அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால் இந்த பிக்சல்ஸ் உடைஞ்சிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி ஸ்டேஜ் 2ல் டயர் 2 எக்ஸாம்ஸில் கேட்டது 2022 ஷிஃப்ட்டில். ஓகேங்களா? சரி, இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? 7/9, 6/7, 22/25, 11/13. இப்போ இந்த ட்ரிக்கை சொல்கிறோம் பாருங்கள். இந்த கொஷின்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போகலாம், பெரிய டைம் எடுக்காது, டெசிமல் கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 7/9 எக்ஸாக்டாக 6/7 நான் ஸ்பேஷியஸாக இருக்கணுன்றதுனால தனியாக எடுத்து எழுதுறேன். 22/25, 11/13. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்னா நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் 2, இது டிஃப்ரென்ஸ் 1. கரெக்டாக? இது டிஃப்ரென்ஸ் 3, இது டிஃப்ரென்ஸ் 2. அந்த டிஃப்ரென்ஸையும் நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 7 2s are 14, ஃபஸ்ட் டிஜிட்டோடது. 1 into 6, 6, 3 into 22, 66, 11 into 2, 22. இந்த தான் வேல்யூவே.
இதை பேஸ் பண்ணி நான் சொல்லுவேன் which of the following fraction is the largest. இதில் எது largest 66. அதனோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன 22/25. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 22/25. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க, ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஃப்ராக்ஷன்ஸை பேசிக்ஸ் என்னென்னு நடத்திட்டோம். கரெக்டாக? இப்போது குரூப் டி கொஷின்ஸோ என்டிபிஎஸ்சியோ ஆர்பிஎஃப்எஸ்ஐயோ ஜேஇ கொஷின்ஸ் ஜேஇயில் வந்து குவான்ஸ் கொஷின்ஸோ டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸில் என்னென்னலாம் வந்துச்சோ நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம். உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். கொஷின்ஸ் நோ சார் ஓகேப்பா ஓகே சரி, இப்போ பார்க்கலாமா? அடுத்த கொஷின் போகலாமா? ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதே ட்ரிக்கை தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம். சார் இல்லை சார், எனக்கு இப்போ நான் இதுலேயே உங்களுக்கு பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள் தெரியும் சார், நான் அதை பேஸ் பண்ணி கொண்டு போவோம் சார் அப்படின்னாலும் நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் வரும்போது இந்த 13th டேபிள் 17th டேபிள் 19th டேபிள் அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும்னு சொன்னேன். கரெக்டாக? நான் ஏன் இந்த நம்பர் திருப்பி சொல்கிறேன்? டிஜிட் சம்மில் எப்படி 9 ஸ்பெஷல் நம்பரோ நம்மளை கொஷின் கன்ஃபியூஸ் பண்ணுறதுல ப்ரைம் நம்பர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். 13ஆல் டிவைட் ஆகுமா சார்? எக்ஸாக்டாக ஆகுமா ஆகாதானே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், டைம் போயிடும். ஸோ 13, 17, 19 இதால் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு தெரியும். எனக்கு நியூமரேட்டரால் எக்ஸாக்டாக கேன்சல் ஆகுதான்னு தெரிய வேணாம். நான் 1/13க்கான வேல்யூ தெரிஞ்சுக்கணும். 1/17க்கான வேல்யூ என்ன, 1/19க்கான வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் ஈஸி. அப்படி இல்லைனா இந்த ட்ரிக்கே யூஸ் பண்ணிட்டு போயிடும். ஓகேங்களா? ஒரு சின்ஸ் ப்ரிப்பரேஷன்றதுனால நீங்கள் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. 1/13ஓட வேல்யூ நோட் பண்ணிக்கிறீங்களா? 1/13 ஈக்குவல் டு 0.0769. 1/17ஓட வேல்யூ 0.0588. 1/19ஓட வேல்யூ 0.0526. ஓகேவா? ரொம்ப லாஜிக்கலாக தேவையில்லை. ஃபஸ்ட்டு டெசிமலுக்கு அப்புறம் 0 தான். இது 76, 58, 52 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 76, 58, 52 ரொம்ப கன்ஃபியூசிங்காக 0.00 அதெல்லாம் ரொம்ப கன்வென்ஷனலாக வேணாம். எனக்கு என்ன புரியுதோ அதை எடுத்துச்சு. அதுக்கப்புறம் 13 into 30 இப்போ 2/13னா இதை நான் மல்டிபிள் பண்ணி எழுதுவேன். ஓகேங்களா? ஸோ இதே தான் 76 2 சார் நம்ம எப்படி போடலாம்? 75 into 2 150, 152 அது 0.15 அது மாதிரி வந்துடும். இது உங்களுக்கு புரிதலுக்காக இந்த சம்ஸ்க்கு அது பெருசாக யூஸ் ஆகாது. நான் சொன்ன அந்த ஷார்ட் ட்ரிக் இருக்குல்ல, டிஃப்ரென்ஸு மல்டிபிள் வித் டினாமினேட்டர், அதே ரொம்ப ஈஸி. பட் இது வந்து ஒருவேளை கொஷின் டஃப்பாக கொட்டிருந்தானா நம்ம அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதை தெரிஞ்சிருந்துச்சோம். ஓகேவா? அடுத்து போலாமா? நோட் பண்ணிக்கிங்க. 0.526 இது 0.0526. அடுத்து போலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். அதே மாதிரி ட்ரை பண்ணுவோமா? ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிரேட்டஸ்ட் அண்ட் த லீஸ்ட் ஃப்ராக்ஷன் அமாங் 2/3. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது பிக்சல்ஸ் கட் ஆகுது, அந்த இமேஜ் அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன். எனக்கு ஏன்னா கொஷினில் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு சாட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? 2/3, 3/4, 4/5, 5/6. நான் ஒரு டேபிள் சொன்னேன்ல, அதை வச்சு நம்ம இதை ஆன்சர் பண்ணிடலாம். தெரியுங்களா? இப்போ இந்த டினாமினேட்டர் நான் இதில் நான் 2 டைப் காட்டுறேன் பாருங்கள். 2 டைப்பில் நான் கொஷின் இதில் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். சின்ஸ் எனக்கு கொஷின்லேருந்து வெளியே தனியாக எடுத்து எழுதுகிறேன் ஒரு கிளாரிட்டிக்காக. 2/3, 3/4, 4/5, 5/6. ஓகேவா? 5/6. இப்போ இங்கே பாருங்கள், சார் இந்த இமேஜில் நீங்கள் காமிச்சிங்களே சார் 5/6னா என்ன? 83.33 83.33 அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன? விச் மீன்ஸ் ஈக்குவலன்ட் டெசிமல் என்ன வேல்யூ? 0.833 0.833%. 5/6னா
அப்போது இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாமே இதில் சொல்லிவிடுவேன். நீங்கள் இந்த வேல்யூ பார்க்கணும். 2/3 சொல்லியிருந்தாங்க கொஸ்டினா. 2/3 வேல்யூ 66.6, which means 0.66. அடுத்தது வேறு என்ன கொஸ்டின் நம்ம அதையும் பார்த்துடலாம். கொஸ்டினில் பார்த்துடலாம். ம் 2/3, 3/4, 1/3, 2/3, 66.66. அப்போ ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் டெசிமல் வேல்யூ என்ன? டெசிமல் 0.66. ஓகேவா? 3/4 0.75. 4/5 1/5 னா 20, 4/5 னா 80, which means 0.8. 5/6 னா 0.83. ஏன்னா 83.66ல 83. இப்போ சொல்லுங்கள், எது சின்ன நம்பர், எது பெரிய நம்பர்? இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 0.66 தான் பெரிய நம்பர், சாரி சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் 2/3 - 5/6. ஒரு நிமிஷம், இது ப்ளஸ் இது மைனஸ், டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். இங்கே டினாமினேட்டர் நமக்கு சேமாக இருக்கணும்ல, அந்த லாஜிக் படி பார்த்தோம்னா இங்கே ரெண்டுத்துலேயும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போது டினாமினேட்டர் 6 + 5 - 4 1/6. 1/6 தான் வேல்யூ. ஆன்சர் ஆப்ஷன் சி. கரெக்டாக? என்னோட டவுட் இருக்கா பாருங்கள். உங்களுக்கு எதுனா டவுட் இருந்துன்னா சொல்லுங்கள். லிட்ரலாக நம்ம எப்படி போடுறோன்றதை முதல்ல புரிஞ்சுப்போம். எனக்கு வேல்யூ தெரியும், ஏன்னா பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள் பார்த்தேன். இல்லை எனக்கு அது தெரியல அப்படின்னாலுமே பாருங்கள், 2/3 டிஃப்ரென்ஸ் 1, முதல்ல 3/4, 4/5, 5/6 டிஃப்ரென்ஸ் எல்லாத்துலேயும் ஒன்று தானே இருக்குது. அப்போ ஏன் நம்ம அதெல்லாம் போட்டுக்கிட்டு 5 இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர், 5/6 - 2/3 அப்படியே நம்ம ஆன்சரை போட்டு 1/6ன்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. எல்சிஎம் எடுக்கலாம். நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு தெரிஞ்சால் போதும்ல. இப்போ நான் எல்சிஎம் எல்லாத்தையுமே 3, 4, 5, 6 எல்சிஎம் எடுத்து போட்டேன்னா அது எனக்கு பெரிய ஸ்டெப் இல்லை. எனக்கு தெரிய வேண்டியது ரெண்டே விஷயம் தான். சூப்பர், அந்த கொஸ்டின் கரெக்டு தான் நீங்கள் கேட்டது. பெரிய நம்பர் சின்ன நம்பர் தெரிஞ்சால் போதும், அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் போதும். இந்த ரோலை நம்ம எப்படி ஸ்கிப் பண்ண முடியாது, கரெக்டாக இந்த பாட்டை ஸ்கிப் பண்ண முடியாது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டினை பார்த்தாலே எனக்கு 5/6 83.66ன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு எதுவும் கன்ஃபியூஷனே இல்லைல்ல. இல்லைன்னா எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்று தான் வச்சுப்போமே. மல்டிபிள் பண்ணால் 2, 3, 4, 5 தானே வரப்போகுது. 5 பெரிய நம்பர், 2 சின்ன நம்பர், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 5/6 - 2/3 முடிஞ்சு வச்சு வேலை. ஓகேவா? எடுத்து போகலாமா? என்ன டவுட் இருந்தால் பாருங்கள், சேட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். சூப்பர் சூப்பர் விஜயகுமார், 1/6 கரெக்ட். அடுத்து போகலாமா? இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக, கடைசி எண்ணாக எது இருக்கும்? ஓகேங்களா? இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துகிறேன், கடைசி எண்ணாக எது இருக்குன்னு. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷனும் அதை நம்ம டிவிஷனில் எழுதலாம், விச் மீன்ஸ் அதை ஃப்ராக்ஷனில் எழுதலாம். இப்போ அவங்க ஃப்ராக்ஷன் இது மாதிரி கொடுத்துருக்காங்களே சார், அப்போ நான் எப்படி சார் எழுதுறது? கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 11:14 11/14 எழுத போகிறோம். கரெக்டாக? கொஸ்டின் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பிக்சல் கட்டாவது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். 17/21 5/7 2/3 எப்படி எழுதலாம்? இதில் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு தெரியணும். கரெக்டாக? நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸு 3, டிஃப்ரென்ஸு இங்கே 3, இங்கே 1 4, டிஃப்ரென்ஸ் 2, டிஃப்ரென்ஸு 1. அப்போ 11 3 சார். இப்போ இந்த ஆர்டர் அப்படியே எழுதுகிற பாருங்க. 33 17 4 சார் 40 28 68. நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்? நம்மளுக்கு அந்த மைண்ட் மேக்ஸ் போட்டோம்ல, 10 × 40 7 4 சார் 28. ஓகேங்களா? 7 × 4 கரெக்டாக வரும் 68. 5 2 சார் 10 1 2 சார் 2. இப்போ இதில் எது பெரிய நம்பர்? அப்போ ஆர்டர் படி எழுதணும்னா சின்ன நம்பர் தான் நான் கடைசியாக எழுதுவோம். எல்லாத்தையும் திருப்பி எடுத்து எழுதாதீங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது அந்த லாஜிக்கு கன்வென்ஷனலாக புரியாமல் இருக்கிறது தான். கொஷின் என்ன? டிசைனிங் ஆர்டரில் எழுதுங்க. எதை பாருங்கள், டிக்ரீசிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. லாஸ்ட்டாக வரையும். அப்போ லாஸ்ட்னா இது சின்ன நம்பர், அதான் எடுத்து எழுதணும். 2 எக்ஸாக்டாக எதை ப்ரமோட் பண்ணுது, விச் மீன்ஸ் எதை டினோட் பண்ணுதுன்னா 2/3 தான் டினோட் பண்ணுது. 2:3 தான் ஆன்சர். புரியுதா? கொஷினை புரிஞ்சுப்போம். கொஷின் என்ன கேட்குறான்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணிட்டா போதும். கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு அவனும் கேட்க போகிறதில்ல, நம்மளும் பண்ண போகிறதில்ல. அப்படியே பண்ணாலும் வேஸ்ட் ஆஃப் டைம். அது எடுத்து போகலாமா? ஏறு வரிசையில்
எழுதப்பட்ட எழுதுங்கள். The fractions 1/3, 4/7 to be written in ascending order. ஓகேங்களா? அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்கன்னு சொல்கிறேன். இது 3 தான். எனக்கு அந்த ஆர்டர் தெரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 142857 அதை பேஸ் பண்ணி எனக்கு 4/7 வேல்யூ தெரியும், 2/5 வேல்யூ தெரியும், 1/3 வேல்யூ தெரியும். ஓகேங்களா? 4/7க்கு எப்படி எழுதுவோம்? உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். 14287 இந்த நம்பர் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? பையோட வேல்யூ என்ன பார்த்தோம்? 3.142857 பார்த்தோம்ல, இதே நம்பர் தான் திரும்பி வருது. இப்போது 4/7 அப்படின்னா இதில் 4th ஸ்மாலஸ்ட் நம்பர் எது தெரியுமா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ இது 57.14. அப்போ ஞாபகம் வச்சுக்கங்க, 1/3க்கு 0.33, 4/7க்கு 0.57, 2/5க்கு 0.4. அப்போது 1/3, 2/5, 4/7. ஓகேவா? கன்ஃபியூஷனே இல்லை, நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக போட்டோம். டிஃபரன்ஸ் எடுத்தால் அது அப்படியே நீங்கள் சொன்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். பண்ணலாம் சார். இப்போது நம்ம நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஆனால் சின்ன நம்பராக இருந்தபோது இப்போ நீங்கள் அந்த மாதிரி போடுவீங்க, அது பெட்டர் ட்ரிக் தான். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சிருச்சு, பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் ஞாபகமாக தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஈஸியாக இந்த வேல்யூ எனக்கு அப்படியே தெரியும். இதில் எனக்கு சின்ன நம்பர் பெரிய நம்பர்னு எனக்கு ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி தரும்ல, இன்னும் கொஞ்சம் மேபி ஒரு 5 செகண்ட்ஸ் எனக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்தது ஏறு வரிசையில் எழுதப்பட்ட பின்னங்கள் எது? which of the following fractions are in ascending order? முன்னாடி ஒரு 3 ஃப்ராக்ஷன் கொடுத்து அதை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது எந்த ஆர்டர் அசெண்டிங்கில் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுலேயும் பெரிய கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வர தேவையில்லை. என்னென்னா அந்த 3 ஃப்ராக்ஷனை தான் அவன் ரீஃப்ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஓகேங்களா? இப்போ நான் ஏதாவது ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கட்டுமா? இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்குறேன். இப்போ 12/18 பாருங்களேன். 12/18, 16/19, 14/17. டிஃப்ரென்ஸ் 6, டிஃப்ரென்ஸ் 3, டிஃப்ரென்ஸ் 3. அப்போது 6ங்க 60, 12, 72வா? இங்கேண்ணா 30, 18, 48, 14 3s are 30, 12, 52வா? இப்போ டிசெண்டிங் ஆர்டர்லேயே அசெண்டிங் ஆர்டர்லையா? 48, 52, 72, which means 16/9. 16/9 எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். நான் அடுத்த ஆப்ஷன் கூட பார்க்க மாட்டேன். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த எனக்கு கான்செப்ட் புரியணும், எந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோன்னு தெரியணும், கான்செப்ட் புரிஞ்சு அந்த ட்ரிக்கை அப்ளை பண்ணி சொல்யூஷன் போடணும். இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட போட மாட்டேன், ஜம்ப் பண்ணி போட்டு போயிடுவேன். இது தெரிஞ்ச உடனே கொண்டு வந்துட்டேன். 16/9 தான் ஃபஸ்ட்டு வரும். ஆப்ஷனை பார்க்குறேன், இது 16/9. ஒருவேளை நம்மளுக்கு பேட் லக்னா 4த்துல 69 நான் அடுத்த ஸ்டெப் போகும். இதில் நம்ம லக்கு தானே, எனக்கு ஒரு 3 செகண்ட் அட்வான்டேஜ் தானே. ஒவ்வொரு செகண்டும் நம்ம அக்குமுலேட் ஆச்சுன்னா கடைசியாக கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்குமே டைம் இருக்கும். ஓகேவா? அடுத்து போகலாமா? எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறோம். எப்படி எழுதலான்னு பார்க்க முடியுதா பாருங்கள். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி கிளாரிட்டி கொஞ்சம் பிக்சல் உடைஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு இது எழுதியும் காமிச்சிடுறேன். 5/8, 7/12, 3/4, 13/16. 13/16. இப்போ 5/8னா டிஃப்ரென்ஸு 3, டிஃப்ரென்ஸு 5, டிஃப்ரென்ஸு 1, டிஃப்ரென்ஸு 3. எழுதுங்க. 15, 35, 3, 39. டிசைனிங் ஆர்டரில் இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். 13/16 தான் ஆப்ஷன் டி. ஓகேவா? நம்மளுக்கு வேறு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. எப்படி போடணும், எதை ஃபஸ்ட்டு வரணும், எதை செகண்ட் வரணும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகேப்பா, ஓகே சூப்பர். விஜய்குமார் ஜெயின் போட்டிருக்கீங்க ஆப்ஷன். ஓகேப்பா, ஜெயின் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. சரி, அடுத்து பார்க்கலாமா? இந்த கொஷனில் தமிழில் ஒரே ஒரு சின்ன கிளாரிட்டி. 2.5 இந்த 2.5 தான் 2,5ன்ற மாதிரி வந்துடுச்சு. 2.5
the decimal expansion of 31 by 2.5 இது எத்தனை முடியுதுன்றாங்க. இதை நம்ம எதுவும் யோசிக்க தவிர டினாமினேட்டரில் டெசிமலில் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் 31 by 2.5 இந்த வேல்யூ மாறாமல் இருக்கணும்னா into 10 தெரியும், அது நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. அப்போது 310 by 25, 25 4s are 100, 25 8s are 200, 25 12s are 300 கரெக்டாக. இன்னும் 10 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அந்த 10க்கு நம்மளால் பண்ண முடியாது. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தோம்னா 10 கூட இன்னொரு 0 வரும். அப்போ 25 4s are ஒரே ஒரு டெசிமல் தான், 1 டெசிமல் பிளேஸ் தான் கரெக்டாக. எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுதான்னு தான் பார்க்குறோம். கொஷினை பாருங்கள், இத்தனைக்கும் NTPCயில் ஷிஃப்ட் டு ஸ்டேஜ் 1 டெஸ்ட் ஸ்டேஜ் 1ஓட கொஷின். இதெல்லாம் ரொம்ப கொஷின் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம பேசிக்ஸை தான் கேட்பான். நம்ம டைம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எழுதிட்டாலே முடிஞ்சு போய்டும். ஓகேப்பா, ஓகே சூப்பர். Which of the following has a terminating decimal representation? நான் அந்த கொஷின்லாம் எனக்கு இது கொஷினே இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் சொல்லியிருந்தேன்ல, n by ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, எய்தர் டினாமினேட்டர் 2o இல்லைனா 5o வந்துச்சுன்னா அது டெர்மினேட்டிங் டெசிமல். ஓகேங்களா? நம்ம அதை தான் எண்டிங் டெசிமல் எண்ட்லெஸ் டெசிமல்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணோம். டெர்மினேட்டிங் இது ரெண்டுத்தில் கீழே டினாமினேட்டர் 2 இங்கே இருக்குது, 5 எங்கே இருக்குது, எதுவுமே இல்லை, 5 தான் இருக்குது, அவ்வளோதான். நான் அடுத்து போயிடுவேன். ஓகேவா? இதை நோட் பண்ணிங்க. இது கொஷினாக கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்த டைம்லனா 2021 NTPC ஸ்டேஜ் 1 டெஸ்ட்டில் நம்மளுக்கு சில கான்செப்ட்ஸ் முக்கியம். அதனால தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செஷனை வந்து கான்செப்டை கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணிடுறேன். உங்களுக்கு இதெல்லாம் தான் வருது, இதெல்லாம் தான் இப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் செஷனுக்குள்ளே போகிறோம். ஓகேவா? அடுத்தது 109. இதன் தசம விரிவாக்கம் என்ன, டெசிமல் எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்றது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 109 100 + 9 எழுதலாம் கரெக்டாக. டினாமினேட்டர் எல்லாத்துக்குமே அது வரும். டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் 100 + 9 by 100 டினாமினேட்டர் நமக்கு காமனாக வரும். அப்போ இது பிரித்து எழுதுகிறோமா? 100 + 9, 100 by 100 + 9 by 100 எழுதலாமா? கேன்சல் ஆகிடுது அப்படியே. 1 + 9 by 100 கரெக்டாக. ஆப்ஷன் சி. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நியூமரேட்டரை நான் ஸ்ப்ளிட் பண்ணலாம். டினாமினேட்டர் அந்த ஸ்ப்ளிட் ஆகிற நியூமரேட்டர் ஒவ்வொரு நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டராக காமனாக வரும். இல்லைன்னா ஆப்ஷன் பி எலிமினேஷனே போட்டுக்கலாம் சார். ஒவ்வொன்றா ஆட் பண்ணாலே ஆப்ஷன் சி செக் பண்ணாலே வந்துடும் அப்படியே. இல்லை ஓகே தான். நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்குள்ளே போகிறது ரொம்ப நல்ல விஷயம். எப்போ தெரியுமா? லென்த்தி ப்ராசஸாக இருந்தால் தான். இது எனக்கு புரிஞ்சாலே போதும். 100 + 9 1 + 9 by 100. இது நீங்கள் ஆப்ஷனை சி செக் பண்ணுறேன் இல்லை பியை செக் பண்ணிட்டு சிக்குள்ளே போகிறதுக்குள்ளே நான் போட்டுருவேன். பி செக் பண்ணால் 1000 + 9 எலிமினேட் பண்ணிடலாம் அப்படியே. ஆமாம். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, ஆப்ஷன் மெத்தடை இதுக்குள்ளே போகாதீங்க. நம்ம உள்ள ஒரு சம் பார்க்க தான் போகிறோம். அதுக்கு ஆப்ஷன் மெத்தடுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா, உங்களோட எனக்கு ஒரு 10 செகண்ட் அட்வான்டேஜ் ஆயிடும். அது நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? ஸோ சிலதுக்கு ஆப்ஷன் மெத்தட். அப்போ ஆப்ஷன் மெத்தட்னாலே லென்த்தி ஸ்டெப் வருது. உங்களுக்கு தெரிஞ்ச சம் தான், ஆனால் ப்ராசஸ் லென்த்தியாக போச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஏதாவது சம்மே தெரியல, ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஓகே தான், நீங்கள் சொல்கிற மாதிரி அதையும் போகணும். அடுத்து போகலாமா? அடுத்து போகலாம். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரிக்கரிங் டெசிமலில் நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன், எனக்கு இது சொல்கிறீங்களா? பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம இதை போடலாம். இப்போது 0.16 பார், 6க்கு மேலே மட்டும்தான் பார், விச் மீன்ஸ் 0.1666 போயிடுது, 0.1555 போகுது, 0.133. இப்போ நான் உங்களுக்கு புரிதலுக்காக இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுற பாருங்க. 0.16 பாரை எப்படி எழுதுறேன் அப்படின்னா, சாரி கேஸ், .16 பாரை 16 அப்படியே எழுதுவேன். 16 தவிர்த்து ஒரு நம்பர் -1 பை இதை நான் எப்படி எழுதலாம்? 90, விச் மீன்ஸ் இதை 15/19 எழுதலாம். இதை 14/19 எழுதலாம். 15/19 90 14/90 minus 13/90. டினாமினேட்டர்லாம் சேமாக இருக்குது, எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. எங்கே டினாமினேட்டர் 90 இருக்குது, நான் சம்மையை போட மாட்டேன். எனக்கு டினாமினேட்டர் 90 இங்கே மட்டும் தானே இருக்குது.
மேபி நம்மளுக்கு சான்சஸ் உண்டு, அதை மேபி சிம்பிளிஃபைடு ஃப்ராக்ஷனாக கொண்டு வரலாம். பட் நான் இதை வச்சு சொல்கிறேன். இப்போ இது போடுங்க 90யா, 14ல் 13 போச்சுன்னா ஒன்று தான் இருக்குது. இதை மிஸ் பண்ணிட்டோமா? சாரி, இங்கே 13 எப்படி வரும்? 12 தானே வரும். கைஸ், ஒரு சின்ன கிளாரிட்டி, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? 12னா 14ல் 12 போச்சுன்னா 2, அப்போ 15 + 2 17/90. நீங்கள் இது எப்படி எழுதணும்? நான் திருப்பி ரீஇம்பர்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன். 0.16 பார் அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கிங்க. பாருக்கு வெளியே எத்தனை நம்பர் இருக்குது, விச் மீன்ஸ் என்ன நம்பர் இருக்கோ அதை மைனஸ் பண்ணுங்கள். 16 - 1. டினாமினேட்டரில் பாருக்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது அத்தனை 9 போடுங்க. இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது, ஒரு 9 நம்பர். பார் இல்லாமல் எத்தனை நம்பர் இருக்குது அத்தனை 0 போடுங்க. 16 - 1/90 விச் மீன்ஸ் 15/90. ஸோ இது எனக்கு புரிஞ்சதுனால நான் இதை 15/19 டேரெக்டாக எழுதிட்டேன், இதை 14/19 டேரெக்டாக எழுதிட்டேன், இது 12/19 டேரெக்டாக எழுதிட்டேன். புரியுதுங்களா? எடுத்து போகலாமா? டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். சரி, சாரி. இப்போ நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களால் போட முடியுதான்னு பார்க்குறீங்களா? நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களால் போட முடியுதான்னு பாருங்கள். 0.424 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எல்லாமே பாரில் இருக்குது, அப்போ அதை மைனஸ் பண்ணுற அவசியம் இருக்காது. கரெக்டாக? சாரி கைஸ், ஒரே நிமிஷம் திருப்பி ஒரு சின்ன ட்ரான்ஸ்லேஷன் ஏறாரு பாருங்க. இங்கே 0.424ல் 0.424ல் 24க்கு மேலே மட்டும்தான் பாரு. கரெக்டாக? சரி, இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டேன். மேபி இதில் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். இப்போது இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிப்பேன், 424ன்னு அப்படியே எழுதிப்பேன். மைனஸ் பாருக்கு வெளியே எத்தனை நம்பர் இருக்குது, இட்ஸ் மீன்ஸ் எந்த நம்பர் இருக்குது 4, அந்த 4 நான் மைனஸ் பண்ணிப்பேன். கீழே டினாமினேட்டரில் பாருக்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது 24, 2 டிஜிட் நம்பர், அப்போ 2 9 போட்டுக்குங்க. பாருக்கு வெளியே ஒரு நம்பர் இருக்குது, எத்தனை நம்பர்? ஒரே ஒன்று தான், 0 போட்டுங்க. ஒரு 4 இருக்கிறதுனால ஒரு 0. இப்போது 420/990 இருக்கா? அது மேலே நியூமரேட்டரில் இல்லை, அப்போ கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ எந்த நம்பர் இருக்கா? 42/99 இருக்கா? அதுவும் இல்லை, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. 42னா நமக்கு 4 + 2 நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தோம். 3யோட டிவிசிபிலிட்டி நம்மளுக்கு இது தானே. ஆக்சுவலாக என்ன வருது? 1 4 14/33. ஆன்சர் இருக்கா? 14. ஆப்ஷன் சி முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இந்த மாதிரி என்னப்பா 42 வருது, 99 வருது, 42 அடிப்படுமா, இது ஈவனாக இருக்குது, இது ஆடாக இருக்குது, யோசிக்காதீங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்துச்சுனாலே டிவிசிபிலிட்டி ரூல் 3, 6, 9 இது ஏதாவது ஒன்று நாங்கள் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? அடுத்து போகலாமா? If the mixed recurring decimal 0.2345 is expressed as a fraction in its lowest term, இந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, கிளாரிட்டிக்காக இந்த இடத்துல நான் ஒரு தடவை எழுதுகிறேன். 0.2345 பார். ஓகேவா? 0.2345 பார். இதை நான் எப்படி எழுதுவேன்? இருக்கிற நம்பர் அப்படியே எழுதுவேன், 2345 அப்படியே எழுதுவேன். மைனஸ் பாருக்கு வெளியே இருக்கிற நம்பர் 23/9900. ஓகேங்களா? இதை எக்ஸாக்டாக ஃப்ராக்ஷன் எழுதுவோமா? 2345 என்ன எழுதுவோம்? 2322/9900. கரெக்டா? 2 கரெக்டு தான். 2322. சார் இது எப்படி சார் கேன்சல் பண்ணணும்? இப்போ ஆக்சுவலாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, நம்ம அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணணும். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை நம்மளுக்கு. எக்ஸ்பிரஸ்ட் as a fraction in its lowest form. அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எதெல்லாம் கேன்சல் பண்ணுவோம் கேன்சல் பண்ணி லோயஸ்ட் ஃபார்ம் கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா தென் how much is the denominator will more than the numerator. நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு டிஃப்ரென்ஸ் சொன்னாலே போதும். சரி, இப்போ இது எப்படி சார் கேன்சல் பண்ணலாம்? இது ஈவனாக இருக்கேன்னா கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. கண்டிப்பாக 9 2 + 2 4 4 + 2 7 7 4 4 6 9 9 கேன்சல் ஆகும். எக்ஸாக்டாக 9 கேன்சல் ஆகும். பார்ப்போமா? இது 9 11s are 1100 இருக்குது டினாமினேட்டரில். இங்கே மேலே பாருங்கள், 9 2s are 18 18 5
52, 45, 9 5s are 45, 7, 72, 9 8s are 72, 258 இருக்குது. வேறு ஏதாவது கேன்சல் பண்ணலாமே. வேறு எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 2 9 129 கீழே 2 அடித்தோம்னா சாரி 129 டிவைட் பை இங்கே 2 அடிக்கிறோம். 5 2s are 10, திருப்பி 1 5 0, அவ்வளோதான். வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாதுல்ல. 129 550 இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் கண்டுபிடிங்க, அவ்வளோதான். 9 கூட எதை ஆட் பண்ணால் 0 வரும், விச் மீன்ஸ் 10 ரவுண்ட் ஆஃப் வரும். 1 தான் ஆப்ஷன் 421. ஆப்ஷன்ஸ்குள்ளே நம்ம இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை கூட எதை ஆட் பண்ணால் 0 வரும்னு பார்த்தாலே ஆன்சர் போட்டுடலாம். நீங்கள் அது போடணும்னு கூட அவசியம் இருக்காது. விச் மீன்ஸ் இது யூனிட் டிஜிட் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். ஓகேவா? அடுத்து போகலாமா? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்கள். டவுட் இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன விச் மீன்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட முடியுமோ அதை தான் நம்ம போடணும். எந்த சம்ம எக்ஸாக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணுமா அது அவசியம் இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் போட முடியுமா, அந்த சம்மே போடாமல் ஆன்சர் சொல்ல முடியுமா, ஒன்றும் அட்வான்டேஜ் தான். இந்த கொஷின் எப்படி போட முடியும்? ஃப்ராக்ஷனை நம்ம அடிஷன் பண்ணணும். ஏற்கனவே கேட்ட கொஷின் இது 2021 ஷிஃப்ட் 2 கேட்டது ஸ்டேஜ் 1 என்டிபிசி ஸ்டேஜ் 1 கேட்ட கொஷின். சார் இது எப்படி சார் போட முடியும்? சரி, அப்போ ஃப்ராக்ஷனில் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுறோன்றதை ஒரு தடவை பார்த்துங்க. 1/2 இருக்குல்ல, இந்த 1/2 நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். 1/2 1/1 1 into 2ன்னு எழுதலாம். 1/1 into 2ன்னு எழுதலாம். 1 into 2 2 தானே, 1 எழுதலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது ஒரு பேசிக் கான்செப்ட் தான். நம்ம புதுசாக பார்க்கும்போது அது பெருசாக ட்ரிக்கியாக தெரியும். இது ஏற்கனவே கன்வென்ஷனலாக கேட்டுட்ருக்கிற ஒரு ட்ரெண்டு. அந்த ட்ரெண்டு நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது. அதை நம்ம புரிஞ்சுட்டு ஆன்சர். இப்போ இந்த 1/2 1/1 மைனஸ் 1/2ன்னு எழுதலாம். எப்படி சார் இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது? 1 into 2ன்றது 1.2ன்றது மல்டிப்ளிகேஷன் தான். எப்படி சார் இப்படி எழுதலாம் பார்க்குறீங்களா? இதை 1/1ன்றது நம்மளுக்கு காமனாக ஒரு டினாமினேட்டர் எடுக்கிறோம். இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 1 into 2 2 2 minus 1 1 2 minus 1 1 அப்புறம் 2 1/2 கரெக்டாக. இந்த 1/2 தான் இங்கே வந்து நிற்குது. அப்போது 1/2 1/1 into 2ன்னு எழுதலாம். ஓகேவா? அந்த 1/1 into 2 1/1 minus 1/2ன்னு எழுதலாம். அப்போது இதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மையை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கங்க. இப்போ இதை 1/1 into 2ன்னு எழுதலாம். 1/2 into 3ன்னு எழுதலாம். 2 3s are 6 தானே. 1/3 into 4ன்னு எழுதலாம். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போது கண்டினியூஸாக 1 2 முடியுதா 2 into 3 3 முடியுதா 3 into 4 4 முடியுதா 4 into 5 இப்படி தான் கண்டினியூஷனாக போகுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சார் கடைசியாக இதை எப்படி சார் பிரிக்கணும்? இதை தான் அவனே சொல்லிட்டானே n into n plus 1ன்ட்டு. அப்போ போட்டிருங்க ப்ளஸ் 1/n into n plus 1 கரெக்டா? சரி, இதை 1/1 மைனஸ் 1/2ன்னு எழுதலாம். கரெக்டாக? ஏன்னா நம்ம இங்கே நான் அதை தானே ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்ககிட்ட. அதே மாதிரி அப்போது இங்கே 2 1/2 மைனஸ் 1/3 இந்த கண்டென்ட்டை, அப்புறம் 1/3 மைனஸ் 1/4 இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. 1/n விச் மீன்ஸ் ப்ளஸ் 1/n மைனஸ் 1/n ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/2 மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/3 மைனஸ் 1/3 இங்கே மைனஸ் 1/4 ப்ளஸ் 1/4 அப்படியே கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகும். அப்படி கேன்சல் ஆகும்போது இந்த ப்ளஸ் கேன்சல் ஆகுது. ஓகேவா? இந்த ப்ளஸ்ஸும் இங்கே முன்னாடி மைனஸ் 1/n வரும். ப்ளஸ் 1/n மைனஸ் 1/n கேன்சல் ஆகும். அப்போ என்ன தெரியுமா பெண்டிங்? இதில் முன்னாடி இருக்கிற 1/1 பெண்டிங். நான் இது மட்டும் கலரை மாத்திரம் பாருங்கள். 1/1 பெண்டிங்கு, பின்னாடி இருக்கிற மைனஸ் 1/n + 1 பெண்டிங். இப்போ இதை தான் பண்ணும். 1/1 மைனஸ் 1/n + 1. ஓகேவா? டினாமினேட்டர் காமனாக கொண்டு வரதுனால n + 1 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த n + 1 மேலே மல்டிபிள் பண்ணுறேன். கைஸ் உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், நான் இதை மல்டிபிள் டைம் சொல்கிறேன். உங்களுக்கு சேட்டில் நான் உங்கள் சேட்டு கமெண்ட் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், அது எத்தனை டைம்னாலும் சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போது டினாமினேட்டர் காமனாக இருக்கா, மேலே இந்த n + 1 மல்டிபிள் பண்ணணும்ல. இந்த 1/1ன்றது ஆக்சுவலாக நம்ம எப்படி தெரியுமா எடுத்துக்கலாம்? டினாமினேட்டர் சேமாக இருக்கணுன்றதுனால n + 1/n + 1 எடுத்துக்கலாம். 1/1 பதில் என்ன கேன்சல் பண்ணால் 1/1 தானே வரும்.
ஸோ n + 1 இந்த பக்கம் -1 by n + 1 +1 -1 கேன்சல் பண்ணுறோமா? அப்போ n by n + 1 இதுதான் ஆன்சர். n by n + 1 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இதே டவுட் இருக்கா உங்களுக்கு? சூப்பர்ப்பா சூப்பர். கைஸ், உங்களுக்கு சில இடத்துல கொஷின்ஸ் வராமல் இருக்கலாம். சிலது ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஹெல்ப்லைன் நம்பருக்கு. உங்களுக்கு லைவில் தான் போகிறோம், நான் எப்படி இது டவுட்ஸை கேட்குறது, தயங்காதீங்க. பட் என்ன, நீங்கள் கொஞ்சம் டைப் பண்ணணும், கரெக்டாக? அதை டைப் பண்ணிவிட்டு சூப்பர்ப்பா ஆப்ஷன் டி தான். ஸ்ரீனிவாசமூர்த்தி சூப்பர், ஆப்ஷன் டி தான். அடுத்து போலாமா? டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? சின்ஸ் நான் சாட் பார்த்துட்டே இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது சிம்பிளிஃபிகேஷன் சம் தான், பட் சின்ஸ் ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? √144 என்ன, இதை எப்படி போடலாம்? √144 நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஸ்கொயர் டேபிள் கண்டிப்பாக 30 வரைக்கும் தெரிஞ்சே இருக்கணும். கியூப்ஸ் மினிமமாவது 15 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். கியூப்ஸ் வந்து மினிமமாவது தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயர்ஸ் 30 வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். √144ன்றது 12 குறிக்குது, 12/6 ப்ளஸ் √121 11ஓட ஸ்கொயர் தான் அது. அப்போ 11 மல்டிப்ளிகேஷன் தானே, இங்கே மல்டிப்ளிகேஷன் 11/8. 132ஓட மல்டிபிள் நம்மளுக்கு தெரியணும். 11 × 12 தான் 132. நான் அதை எனக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டிக்காக நான் பிரித்து எழுதிடுறேன். பை 484, 22ஓட ஸ்கொயர் தான் 484. அப்போ பாருங்கள், 11 1s are 11 2s are 1, 6 1s are 6 2s are 12. இந்த 2 அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். 4 2s are 8, 4 3s are 12, 11 3s are 33, 33/2 ஆப்ஷன் சி. எனக்கு இந்த சம்முக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஏன், எனக்கு ஸ்கொயர்ஸ் தெரியும், கியூப்ஸ் தெரியும். ஸோ அதே தான் நான் சொல்கிறேன், எதெல்லாம் நம்மளுக்கு ஹேண்டியாக தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டா ஈவன் ஸ்பீடாக போகிறதுக்கு அது அட்வான்டேஜாக அமையும். அது போலாமா? கொஷின்ஸில் சில இடத்துல நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது, இல்லை எனக்கு அது புரியல அப்படின்னா எதர் நீங்கள் இப்போ இருக்கும்போதே எனக்கு சாட்டில் ரிப்ளை பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா வீடியோவை நீங்கள் திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், திருப்பி ரிவைண்ட் பண்ணியும் பாருங்கள். அடுத்து போகலாமா? சார் இது எப்படி சார் எழுதலாம்? 3 × 10 அப்படின்னு எழுதுகிறாங்க. இந்த 0.3னாலே 3 இங்கே ஒரு 0 கொண்டு வரலாம். ஓகேங்களா? 10³ 10^3 எழுதலாம். உங்களுக்கு புரிதலுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி காட்டுறேன். இதை 3 × 10 - 1 எழுதலாம். கரெக்டாக? பை 10³ 10³ மேலே போச்சுன்னா 10^-3. a/m × a/n சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் தான். அந்த லாஜிக் தான் இங்கே. 0.3 வந்து 3/10 மாற்றலாம். which means 3/10 அதுதான் 10 to the power. நம்மளுக்கு அது புரிஞ்சிட்டுனாலும் சரி. இப்போ 10^3 மைனஸ்க்கு மேலே போகுது, இல்லைனா 3/10 மாறுது, அது மேலே போகும்போது -4 மாறுது. எப்படினாலும் கன்வீனியன்ட். a/m + n சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் நம்ம தனியாக பார்க்க தான் போகிறோம், நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? அடுத்து போகலாமா? ஓகேப்பா, ஓகே 3 × 10 - 4. இந்த டவுட் இல்லை 2018 கேட்ட கொஸ்டின் இது, குரூப் டியில். போன குரூப் டிக்கும் அதுக்கு முன்னாடி குரூப் டி. ஓகேவா? வாட் வில் பி த வேல்யூ இஃப் யூ மல்டிப்ளை 2/11 பை த ரெசிப்ரோக்கல் ஆஃப் -5/14? இதில் என்டிபிசியில் கேட்ட கொஷின், கிராஜுவேஷன் லெவலில் என்டிபிசியில் கேட்ட கொஷின். இது என்ன கொஷின்? இது ஆக்சுவலாக 14 × 2 என்ன 28, -28 ஆன்சரு. இது கொஷினே இல்லையே, இது எப்படி கேட்டிருமா? சரி, ஓகே. ஓகே 2/11 which means நான் அப்படியே போட்டே உங்களுக்கு காமிச்சிருனேன். இதனோட ரெசிப்ரோக்கல் ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணுறான்னா, ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா மைனஸ் வருமா ப்ளஸ்ஸாக மாறிடுமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறான். அதெல்லாம் அது கொஷினாக அதை கொஷின் ஃபார்மேட்டாக மாற்றுறான்.
மைனஸ் எந்த சேஞ்சஸுமே நடக்க போகிறது இல்லை. 5/14 14/5 தான் இருக்க போது, மைனஸாக தான் இருக்க போகுது. 14 2s are 28, -28 இருக்குதுல்ல, ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து போகலாமா? இந்த கொஷனை கொஞ்சம் டெப்த்தாக படிங்க, நம்ம கொஞ்சம் ஈஸியாகவுமே போடலாம். இதில் the sum of a fraction and its inverse is 225/66. ஓகேங்களா? ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கான், அந்த ஃப்ராக்ஷனோட இன்வர்ஸ் ஒன்று இருக்குதான், அது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் எனக்கு 225/66 இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன இந்த சம்முக்குள்ளே நம்பருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, a/bன்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. a/b அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. a/bன்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. சரியா? இப்போ இதனோட இன்வர்ஸ் என்ன? b/a. எனக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கணும், அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா a/bன்னு மாற்றிக்கேன். விச் மீன்ஸ் மல்டிபிள் பண்ணால் தானே போகிறோம். இங்கே b தான் இருக்குது, a இல்லை, அதனால் a² மாறும். இங்கே a தான் இருக்குது, அப்போ b கூட மல்டிபிள் பண்ணால் b² மாறும். அப்போது ஒரு ஃப்ராக்ஷன் அதனோட இன்வர்ஸ் பண்ணோம்னா நியூமரேட்டரோட ஸ்கொயர்ஸை சம் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும். டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும். இங்கே கிடைச்ச ஆன்சர் தான் 2 × 25/66 போடுறோம். விச் மீன்ஸ் 2 இன்ட்டு இல்லை, 2 + 25/66. ஓகேவா? ஸோ இதை நான் உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன், ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனை எப்படி இம்ப்ராப்பராக மாற்றணும். ஓகேங்களா? 66 × 120 66 × 2 என்ன? 132வா? 60 × 2 120, 6 × 2 12, 132 + 25 157. 157/66ன்னு வரணும். சார் இது எப்படி சார் நான் இப்போ போடுவேன்? ஏதோ ஒரு 2 நம்பரை மல்டிபிள் பண்ணணும், கரெக்டாக? அதே மாதிரி அந்த நம்பரை அதன் நம்பரோட ஸ்கொயர்ஸ் ஆட் பண்ணால் 157 வரணும். அப்போ 66ஓட ஃபேக்டராக இருக்க போது உள்ள 66 வந்திருக்குன்னா இதர் 11 × 6 இருக்கலாம், இல்லைனா 22 × 3 இருக்கலாம். இல்லை, அப்படி பார்த்தோம்னா இது 22 × 3 இருக்கலாம், 33 × 2 இருக்கலாம், 6 × 11 11 × 6. ஆனால் என்ன அட்வான்டேஜ்னா 22 × 3னா 22ஓட ஸ்கொயரு 484 இல்லை, இங்கே நம்மளுக்கு 157 தான் வருது. அப்போ எய்தர் 11 × 6 காம்பினேஷன் தான் கரெக்டாக இருக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம இதை ஒன்று எடுத்து ட்ரை பண்ணாலே இன்னொன்று ஆன்சர் வருமா வராதான்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்துக்கலாமா? இப்போ இந்த மிக்சர் ஃப்ராக்ஷன் எல்லாத்தையுமே மாற்றணும். அப்போ உங்களுக்கு நான் ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது கூட எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்கள் மாற்றுங்க நான் சொல்ல மாட்டேன். இந்த காம்பினேஷன் தான் வருது. அப்போ எய்தர் 11ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். அப்போ இதை மட்டும் மாற்றுங்க, டைம் சேவ் பண்ணலாம். இதில் ஒன்று செக் பண்ணி பாருங்கள், ஒன்றுமும் டைம் சேவ் பண்ணலாம். ஓகேவா? சரி, 6 + 5 1 × 6 6, 6 + 5 11/6. அப்போ இதை தான் ஃப்ராக்ஷனாக இருக்கலாம் நான் ட்ரை பண்ணுறேன். 11² 121, 6² 36, 750. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ஓகேவா? டவுட் இருக்கா? ஏன் சார் இது வராது? ட்ரை பண்ணி பாருங்கள். 1 11s are 11, 11 + 5 16, 16/11, 11 121, 16² 16² என்ன? 256. இதுதான் நம்மளுக்கு வேணும். எனக்கு எதனோட ஸ்கொயர் எவ்வளோ வருது, இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் எவ்வளோ வரும், அந்த லாஜிக் வேணும். அப்போது செம்ம கான்செப்ட்ஸில் புரிஞ்சுக்கிட்டா தான் இப்படி வருமா அப்படி வருமானு அனலைஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் கிடைக்கும். ஓகேவா? சரி, அடுத்து போகலாமா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள் கைஸ். உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்களேன். சம்மில் ஏதாவது டவுட் இருக்கா? சின்ஸ் இது கொஞ்சம் லென்த்தியாக ஒரு 2-3 ஸ்டெப் வந்ததுனால ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு வேணும். போட்டாச்சா? அடுத்து போகலாமா? டவுட் இருக்கா? இல்லை சார். ஓகேப்பா, ஓகே சூப்பர்ப்பா விஜயகுமார், சூப்பர். அடுத்து போகலாம். ஃபோருக்கு எதை சேர்த்தால் 5 கிடைக்கும்? இது 4/5 5/, இது இந்த இன்வெர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. ஹவு ஷுட் பி, மேபி கொஷின்லேயே அது எரர்னு நினைக்கிறேன்.
what should be added to 4/5 to obtain 5/4ன்ற 4/5 கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? விச் மீன்ஸ் ஃப்ராக்ஷன் தான், அது 5/4 கிடைக்குது. இப்போ இது யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன், அந்த ட்ரிக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ இந்த நம்பர் இந்த சைடு வரும், 5/4 - 4/5 வரும். இங்கே டினாமினேட்டரில் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 20 வரும். ஓகேவா? 5/25 - 4 4s are 16, 9/20. கரெக்டா? ஆன்சர் 9/20 தானே? இவ்வளோ ஸ்டெப்பு போடாதீங்க. 4/5 கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணால் இந்த நம்பர் இன்வர்ஸ் கிடைக்குதுன்னா ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி கீழே போடுங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மேலே போடுங்க. ஓகேவா? ஃப்ராக்ஷன் கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன வரும் அப்படின்றது தான் லாஜிக். ஓகேவா? இது அதே நம்பர் தான், ஏன்னா அடுத்த சம்மில் நம்ம பார்க்க தான் போகிறோம். அதே நம்பரை இன்வர்ஸாக இருந்தால் தான் இந்த ட்ரிக் யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து போலாமா? ஃபைவ் பை நைனுக்கு எதை சேர்த்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் ஷுட் பி ஆடட் டு 5/9 டு obtain the decimal to obtain 11/6 as the sum. அதே தான், அதே கான்செப்ட் தான். சின்ஸ் அதனோட இன்வர்ஸ் இல்லை, ஸோ இதை நம்ம போட தான் செய்யணும். 5/9 கூட ஒரு சம்மு ஒரு ஆட் பண்ணுறோம், 11/6 கிடையாது. அப்போ 11/6 - 5/9. ஓகேங்களா? இதுக்கு ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க, எந்த ஆப்ஷனாக இருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை எல்லா ஆப்ஷன்லேயுமே டினாமினேட்டர் 18 வரல, ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு தான் டினாமினேட்டர் 18 தான், இந்த சம் நம்மளுக்கு போட தேவையில்லை. கரெக்டாக? ஆனால் என்ன, நம்மளுக்கு 2 ஆப்ஷன் வச்சுட்டாங்க, ஸோ நம்ம அதை போட தான் செய்யணும். டினாமினேட்டர் எல்சிஎம் 18 வைக்கணும். ஓகேவா? 6 3s are 18, 3 33 மைனஸ் 9 2s are 18, 10, 23/18, 23/18 எது ஆட் பண்ணோம்? 18 இதான் ஆன்சர். கரெக்டா? 23/18 சாரி கைஸ், 15/18. கரெக்டா? 15/18 ஆன்சர் கரெக்டாக வருதா? 15/18. ஓகேவா? எந்த டவுட்டும் இல்லைல்ல? இது கூட இதை ஆட் பண்ணால் இது வரும் அப்படின்னு சொன்னோம்னா இதில் இதை மைனஸ் பண்ணுங்கள், டினாமினேட்டர் காமா வரணும். அந்த காமனான எல்சிஎம் பார்த்துட்டே ஆப்ஷனை பாருங்கள். ஒருவேளை இதில் எந்த ஆப்ஷனுமே இல்லை, இது மட்டும்தான் எல்சிஎம், இது மட்டும்தான் எல்சிஎம் 18 அப்படின்னா அந்த சம்ம நம்ம போட தேவையில்லை. ஸோ அந்த இடத்துல நிறுத்த பாருங்கள். நம்ம ப்ராக்டிஸ் அப்படி தான் கொண்டு வர போகிறோம். கான்செப்டை கிளியராக புரிஞ்சிக்க போகிறோம். ஆன்சர் ஆப்ஷனில் கொஷினை பார்த்தோன்னே ஆன்சருக்கு எப்படி கொண்டு வர முடியும்னு ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்து போகலாமா? ஓகேப்பா, சூப்பர். ஏ ஆப்ஷன் ஏ தான். What is the sum of 1/3 plus 4/3 plus 3/4? எப்படி போடலாம்? எல்சிஎம் என்ன? 3க்கும் 4 தான் இருக்குது. 3க்கு 4 எல்சிஎம் 12. கரெக்டா? அப்படியே 12 போட்டுக்குங்க. இங்கே 3 × 4 4 ப்ளஸ் 4 4s are 16, 20, 3 9, 29 முடிஞ்சு போச்சு. சூப்பர், ஃபஸ்ட்டாக போட்டிங்க. அதே தான், நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் டக்கு 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 டக்குன்னு நம்மளால் போட முடியும். இப்போது அடுத்த சம் நான் கொஷினை ஸ்க்ரால் பண்ணி வைக்கிறேன். எல்லாருமே ஆன்சர் பண்ண முடியுதான் பாருங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஃபைண்ட் த நம்பர் obtained by adding the sum and the difference of the number 3.03 plus 2.05. இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க நான் புரிய வைக்கிறேன் பாருங்கள். இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் எடுங்க, அது ரெண்டுத்தையும் சம் பண்ணுங்க. ஃபைண்ட் த நம்பர் obtained by adding the sum and the difference of numbers. 3.03 2.05. எனக்கு இது சம் பண்ணுங்க, இதுக்கான டிஃபரன்ஸ் சொல்லுங்க. 805 5.08. அதுக்கப்புறம்
இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்களா? டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? டக்குன்னு சொல்கிறீங்களா? 3.03. நான் உங்களுக்கு இந்த ட்ரிக்கை சொல்கிறேன், உங்களுக்கு கடைசியாக ட்ரிக்கை சொல்கிறேன். இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே 3 இருக்கிறதுனால பண்ண முடியாதா? 13 போங்க, இங்கே 9 வந்துடும், இங்கே 2 வந்துடும். ஓகேவா? 13ல் 5 போச்சுன்னா 8 8, இங்கே 9, 0.98, which means around 9. 2ல் 2 போச்சுன்னா 0, அரௌண்டு 1. ஓகேங்களா? 9 8 6 பாயிண்ட் சம்திங் வரப்போகுது, 6.06. இதுதான் கரெக்டாக? ஏன்னா இங்கே 9 8ன்னு போட்டேன்னா 8 + 8 16, 9 + 1 10, இங்கே 6 6.06. இது நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் 60ல் வரவே போகிறதில்லை, 600 வரவே போகிறதில்லை, 0.6 வர போகிறதில்லை. அப்போ ஏன் நம்ம இந்த சம்மை போடணும்? இதான் லாஜிக்கு. அவன் ஒரு ட்ரிக்கு கொடுத்துக்கிட்டே ஒரு 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 ஹிண்ட்டு கொடுப்பான். அவன் சொல்கிற ஹிண்ட்டில் நம்ம போக வேணாம். எனக்கு தெரியல சம் போட அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கலோக்கியெல்லாம் கொண்டு போக வேண்டியதான். ஓகேவா? இதில் எதுனா டவுட் இருக்கா பாருங்கள். அப்போது இந்த கொஷின் அப்ரோச் பாருங்கள். கொஷினை பார்த்தோன்னே அவன் சொல்கிற லாஜிக்கில் 3 + 2 5 தான் இருப்போது. இது 3ல் 2 போச்சுன்னா 1 6, 5 + 1 6, 6 பாயிண்டில் தான் வரப்போகுது. வேறு ஆப்ஷனே கிடையாது. எனக்கு வேணாம் எனக்கு கொஷினே அப்படின்னு போயிட வேண்டியது தான். இதை 2021 NTPCயில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து போகலாமா? என்ன டவுட் இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா பாருங்கள். 6.06. சூப்பர் விஜயகுமார், சூப்பர். விஜயகுமார் நீங்கள் நம்பர் சிஸ்டத்துலேயும் வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்ஸ் நான் தான் கொண்டு போவேன், ரீசனிங்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் தான் கொண்டு போவேன். பார்ப்போம். ஓகேவா? கொஸ்டின் போட்டோம்ல? ஆமாம், இது போட்டோம். The value of 0.006697. கொஸ்டின் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி பிக்சல் உடைஞ்சதுனால ஐம் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். 0.006697. கரெக்டா? இதை 3 டிஜிட்டாக டெசிமல் வேல்யூவாக மாற்றுங்கன்றான். 3 டிஜிட்டில் ஆப்ஷனை பார்ப்போமா? என்னப்பா டெசிமலுக்கு அப்புறமா 2 3 டிஜிட்ஸ் ஆஃப் டெசிமல் வந்து இதில் நான் சம்மே போட மாட்டேனே. எனக்கு டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் ஆப்ஷன் சி மட்டும் தானே இருக்குது. இந்த சமயத்துக்கு நான் போட்டுக்கிட்டு. ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஷினை பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸை பார்க்குறோம். எந்த ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்குதோ அது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த அளவுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். இந்த சென்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் அந்தளவுக்கு கொண்டு போயிருந்தால் தான் கொஷினை பார்க்குறோம், ஆப்ஷனை பார்க்குறோம், ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட்ஸ் என்னவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த செஷனில் டைமிங் ஆஃப் கிளாஸ் விஜயகுமார் நம்மளுக்கு வந்து எப்போவுமே மார்னிங் 6:30 to 8:30 ஒரு செஷன் போகும், ஈவினிங் 6:30 to 8:30 ஒரு செஷன் போகும். பட் இங்கே நம்மளுக்கு ஒரு சின்ன லைவ் ப்ரோக்ராம் இருந்ததுனால 4:30 to 6 நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். நான் அதை திருப்பியும் நம்மளோட யூடியூப்லேயுமே ஒரு போஸ்டராக போட சொல்கிறேன். மார்னிங் 6:30 to 8:30, ஈவினிங் 6:30 to 8:30. இப்போ இந்த லைவ் போச்சுல்ல, இதில் நீங்கள் ஒரு ஷெடியூல் பார்ப்பீங்க. இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் நம்பர் சிஸ்டம் கொண்டு போனோம்ல, அந்த செஷனில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஷெடியூல் இருக்கும். அந்த ஷெடியூல் படி தான் கிளாஸஸ் வரும். மார்னிங் 6:30 to 8:30, ஈவினிங் 6:30 to 8:30. ஓகேங்களா? இன்றைக்கி மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஓகே கைஸ், கிளாஸ் நீங்கள் ரெகுலராக வாங்க விஜயகுமார். நம்ம 100% இந்த தடவை நம்ம எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நம்பர் சிஸ்டத்தோட ஒரு சின்ன ரிவிஷன் பார்க்க போகிறோம். டெசிமல் ஃப்ராக்ஷனோட சின்ன ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேயில், செகண்ட் டேயில், தேர்டு டேயில் படித்ததை 4th டே நாளைக்கு உங்களுக்கு செஷன் இருக்காது. நீங்கள் அந்த ஷெடியூலை பார்த்தீங்கன்னா தான் கிளியராக இருக்கும். அந்த ஷெடியூலை பாருங்கள். அந்த ஷெடியூலில் என்னைக்கு கிளாஸஸ்ன்னு டேட்டோட நம்ம இருக்கும். ஓகேங்களா? என்னைக்கு கிளாஸ் இல்லை, என்னைக்கு ஸ்டடி பிளானு, என்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் செஷனும் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு யூடியூப் போஸ்ட்லேயே உங்களுக்கு நம்ம போட்டுருவோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருக்கா? ஓகேப்பா. ஓகே. தேங்க்ஸ் ஆஸ்பிரன்ஸ். ஓகேப்பா சார். ஹவு 0.6 to 3 டெசிமல் டிஜிட் சார்? இல்லை, கொஸ்டின் ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்க பாருங்களேன்.
The value of 0.00066972 3 digits of the decimal value. டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் வேல்யூவாக எங்களுக்கு மாற்றி காட்டுங்க இந்த நம்பருன்றான். அப்போ டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட்டாக மாற்றணும். இந்த டிஜிட்டில் இந்த இடத்துல ஒரு வேல்யூவோட இதோட நான் முடிக்கணும். ஆனால் 0.000 என்னால் முடிக்க முடியாதுல்ல. ஸோ 0.5க்கு மேலே இருந்துச்சுன்னா நான் அதை இந்த முன்னாடி 1 கேரி ஃபார்வர்ட் பண்ணுவேன். அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது 0.001 நான் முடிப்பேன். எனக்கு லாஜிக் தான், இது லிட்ரலாக லாஜிக் தான். பட் நான் உங்களுக்கு ஆப்ஷன் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன சொன்னேன்னா, டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் அவன் கொஷின் படியே ஆப்ஷன் வைக்கல. ஸோ நீங்கள் இது கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை, இதை கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. டெசிமலுக்கு அப்புறம் 3 இருக்கிறது இந்த ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ அதனாலே நான் ஆப்ஷன் வைஸ் அதை சொன்னேன். ஓகேங்களா? சூப்பர்ப்பா. ஓகே சார், ஃபாலோ பண்ணுறேன். ஓகே 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 லிட்டலாக ரவுண்டிங் ஆஃப் தான். இப்போ ஈவன் நம்ம ரவுண்டிங் ஆஃப் கொடுக்கல, அவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறான், அதை பேஸ் பண்ணி நம்ம போகிறோம். ஓகேவா? சூப்பர். ஓகேப்பா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணுவோம். உங்களுக்கு செஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது, இனிமேல் என்னோடய செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வேறு ஏதாவது ஜென்ரல் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சேட்டில் போடுங்க. ஸோ சேட்டில் கொஞ்சம் டைப் பண்ணுறது மேபி லிட்டில் டிஃபிகல்ட்டு தான், பட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நம்ம இந்த பிளான் படி, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பிளான் படி ஆர்ஆர்பி என்டிபிசியை 100 டே பிளானை கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ரெகுலராக செஷனை பாருங்கள், ஷெடியூலை பார்த்துக்குங்க, அதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், செஷனுக்குள்ளே ஆக்டிவாக இருங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.